வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். இன்னைக்கு அதாவது 9/3/2022 காரைக்கால் நகரில், அதாவது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த காரைக்கால் நகரில் இங்கே இருக்கிற கொம்யூனில் எல்லாத்துலேயும் அதாவது கிராம பஞ்சாயத்துகளில் ஒவ்வொரு கிராமங்களையும் அளப்பதற்காக ட்ரோன் சர்வே தொழில்நுட்பம் மூலம், அதாவது மத்திய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் மூலமாக மாநில அரசு ஒவ்வொரு கிராமங்களையும் அதனுடைய நிலப்பரப்புகளை அளக்கின்ற வேலையை இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, நாம் இந்த ட்ரோன் சர்வே என்பது சர்வேயில் ஒரு புதிய நுட்பம். வெறும் சங்கிலி போட்டு அளக்கிறது, டேப் சர்வே போட்டு அளக்கிறது, அதை விட இது எப்படி இந்த நுட்பம் செயல்படுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம். நேரடியாக இங்கே ப்ராஜெக்டு இவரோட அனுமதி பெற்று எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டோம். வந்து பார்த்ததில் அந்த ட்ரோன் பறக்கிறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து அது எப்படி கண்ட்ரோல் படுத்தப்படுது ஒரு இடத்துல இருந்து அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி கணக்கிடப்படுது, அதோட மேப் எப்படி இருக்குது, அதோடைய வரைபடம் எப்படி இருக்குன்னா அப்படியே ரியலாக அந்த கிராமத்தை ஒரு 500 மீட்டர் மேலே இருந்து டாப் வியூவில் பார்த்து அதனுடைய வடிவத்தை அப்படியே கோடு போட்டு வரைஞ்சி கொடுத்துருது. யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறாங்களோ, ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு 40க்கு 60 இருந்தார்னா சரியாக 40க்கு 60 அப்படின்ற மாதிரி அதுக்கு சரியாக மெஷர் பண்ணி அளந்து அவங்க கையில் கொடுத்துருது. அதாவது படமாக கொடுத்துருது. ஒரு அந்த காலத்தில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் லித்தோ ப்ரெஸ் மேப்பில் ஒரு வில்லேஜ் மேப்பை ரெடி பண்ணுவோம். இப்போது வில்லேஜ் மேப்பு அப்படியே கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ கிராம வரைபடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கிராம வரைபடம் எங்கெல்லாம் வீடு இருக்கோ லித்தோ ப்ரெஸ்ஸில் அங்கே சின்னதாக ஒரு கட்டம் போட்டு ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே இடத்துல வீடு இருக்குது, குளம் இருந்தால் குளம் இருக்குன்னு விளக்கிகள் வச்சு குறிச்சிருப்பாங்க. இப்போ இதில் விளக்கியே தேவையில்லை. அப்படியே மேலேருந்து 500 மீட்டர் வீல எங்கே கிணறு இருக்குது, எங்கே வீடு இல்லாத மனை இருக்குது. இப்போ நத்தம் பட்டா ஊரெல்லாம் அளக்கும் போது எந்த காலி நத்தமாக போட்டு போயிட்டாங்க, சர்க்கார்னு போட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் மேல்முறையீட்டு வழக்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருந்தோம்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எந்த டிஜிட்டலில் எது காலியாக இருக்கோ அந்த ஃபோட்டோவை அப்படி கிளியராக அது காட்டுது. அதோட படங்கள், அதோடைய ட்ரோன் எப்படி பறக்குது, அதெல்லாம் பின்னாடி இதோட வீடியோவில் நான் உங்களுக்கு இணைச்சி இந்த காணொலியில் போட்டிருக்கேன். நிச்சயமாக பாருங்கள். வணக்கம். நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். இந்த ட்ரோனுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னா, மேலேருந்து ஒரு 500 அடி மேலே போயிட்டு நிலத்தை நம்ம அளக்க போகிறோம். நிலத்தை அளக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி போனோம்னா நிலத்திலே போயிட்டு செயினை போட்டு அளந்தாங்க. இப்போ அந்த காலெல்லாம் மாறி போய் மேலேருந்து படம் பிடிச்சி வீடியோ மாதிரி எடுத்து அது நம்மளை அது கன்வெர்ட் பண்ணி இப்போ இன்னைய தேதியில் என்ன நிலை இருக்கோ பூமியில் அந்த நிலையை அப்படியே நமக்கு மேப்பாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கருப்பு வெள்ளையில் மேப் இருந்தது. இப்போ டிஜிட்டைஸ்டாக இப்போ கிரவுண்டில் என்ன இருக்கோ அந்த அப்படியே முழுசாக கிடைக்கும். 2022 இந்த ஸ்கூலில் எடுத்தோம், இந்த ஸ்கூலோட நிலை இப்படி இருக்குதுன்றது ஈஸியாக நமக்கு தெரிய வரும். இது எதுக்காக பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக காரைக்கால் ஃபுல்லாக கொம்யூன் பஞ்சாயத்தில் நம்ம இந்த மேப்பெல்லாம் எடுக்க போகிறோம். கொம்யூன் பஞ்சாயத்து மட்டுமே, நகராட்சி பகுதியை தவிர்த்து கொம்யூனில் பண்ண போகிறோம். ஸோ அதால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளது நிலை கிடைக்கும். அதனால் அரசாங்கத்துக்கும் நிறைய பெனிஃபிட்டு, பொதுமக்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். என்ன மாதிரி பெனிஃபிட்டு பொதுமக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கெங்கெல்லாம் பட்டா இன்னும் நம்ம கொடுக்காம வச்சுருக்கோமோ, சுருக்கமாக அழகாக சொல்லணும்னா பட்டா கொடுக்காத இடங்கள் நமக்கு தெரிய வந்துடும். பல இடங்களில் 30-40 வருஷமாக தொடர்ந்து அங்கே வசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பட்டா இல்லாமல் இருக்கும், எந்தவித அரசு ஆதாரம் இல்லாமல் வசிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வமித்வா அப்படின்ற இந்த திட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் மத்திய அமைச்சகம் அவங்களுடைய திட்டத்தில் இதை நம்ம செயல்படுத்தணும். அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட பயனாளிகள் வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. ஈவன் கரண்ட் பில்லு கூட எடுத்து போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக எடுத்துன்னு போயிட்டு அதை காமிச்சாங்கன்னா பேங்க்கில் அவங்களுக்கு லோன் தருவாங்க. வேறு எதுவுமே அவங்கள பற்றி கேட்கக்கூடாது. ஸோ அந்த பட்டாவில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, யார் இந்த பயனாளிகளுடைய பேர், அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய விலாசம், அவங்க வீடு இருக்கிறதோட அந்த அளவுகோல்,
அதாவது லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 10க்கு 20 10க்கு 30ன்ற அளவுகோல், அதனுடைய டோட்டல் ஏரியா எல்லாத்துக்கு மேலே அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ற லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லக்கூடிய அந்த புலத்தில் அதை போட்டாலே அந்த இடத்த அவங்க வீட்டில் எடுத்து போய் நம்ம அந்த வழிகாட்டுதல் எல்லாமே ஒரே தாளில் அந்த ப்ராப்பர்ட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்கறதுக்கு தான் மத்திய அரசாங்கம் அமைச்சகம் மத்திய பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி வந்துட்டு இந்த திட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறாங்க. இது முழுக்க இலவசமாக நம்ம அரசாங்கத்துக்காக மத்திய அரசாங்கம் செய்கிறாங்க. இது பயனாளிகளுக்குரிய ஒரு நன்மைகள். அரசாங்கத்துக்குன்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து அவங்களால திட்டம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இன்னும் ரோடு போடாமல் இருக்குது, ஆக அந்த இடத்துல நம்ம ரோடு போடலாம். இந்த வீடு வந்து நம்ம இன்னும் வரி வாங்காமல் இருக்கிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு வரியும் வந்து அந்த இடத்த வீட்டு வரி நம்ம வந்து வாங்கலாம். இப்படி திட்டம் கிராம பஞ்சாயத்தில் திட்டங்களை வகுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்வமித்வா திட்டம். நமக்கு கிடைக்க போகிற அந்த மேப்பு தான் மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் நமக்கு அது. ஸோ அதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்துட்டு நம்ம வந்து புதுச்சேரி பிராந்தியத்தெல்லாம் முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து சொன்ன தேதியில் அவங்களோட அனுமதியோடு நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்துட்டு இப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்தில் இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பகுதியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட சாராம்சம். ஸோ இதை ஐ திங்க் வித் த பர்மிஷன் ஆஃப் அவர் honorable we can start now. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். புகாரி இது கொஞ்சம் தூரம் நம்ம மேலே போயிட்டு நம்ம பர்பஸ்க்காக நம்ம கீழே வந்து ஸ்னாப் எடுத்துட்டு அப்புறம் அது கண்டினியூ ஆகிடும். வேற புகாரி மேலே போகிறாரு. ரொம்ப நாள் எடுக்க வேணாம், கட் பண்ணி எடு. Madam, 4 proposal rotating. It is showing well now? Okay, now I am going for sensor check. Pitch, roll and yeah. Okay, ma'am. Okay, be online. Madam, pitch. Okay. Roll. Okay. Yeah. Okay. Altitude. Okay. Okay, just a moment. Because this much of variation will show. Up, down, rotation, all the things, okay? Good. What are things I am showing here now, all will display there. Okay, sir? So only just before taking it, you have to cross check. So madam, sensor check, okay. Pitch roll, yeah, okay, madam. What is the value of GPS? 12,7. Okay, madam, 12,12. Okay, now we can initiate. Okay, madam, initiate. Madam, 4 propulsion rotating. 2 is clockwise, 2 is anti-clockwise. Okay, madam. Okay, na? Okay. நீங்கள் எடுத்துருங்க எக்ஸ்டெண்டோட கொடுத்துருவாங்க. இல்லை இப்போ இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆக்குபை பண்ணியிருக்கும் போது அதுவும் தெரியும். லைன் இங்கே வருது கொஞ்சம் நம்ம இவங்களுக்கு இவ்வளோதான் கொடுத்துக்கிறோம். அவர் எதுவும் 4 அடி ஈத்து வச்சிங்கன்னா கட்டி வச்சு இல்லை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதுவும் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன் நான். ஆக்சுவலாக உள்ளது நிலை இது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பகுதியோட இது ஃபுல் வில்லேஜ் வந்து ஒரு 37
எல்ஜிஆர் சைட் எடுக்கிறோம். ஸோ அந்த சைட்டில் ரீஅசைன்மெண்ட் நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பாங்கல்ல. ஸோ இதை பண்ணும்போது கூடவே அதுவும் பண்ணிடுவாங்க. இந்த லேஅவுட்டில் வந்து ரீஅசைன்மெண்ட் யாராக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. சிங்கிள் ஸ்ட்ரோக்ல அழகாக இல்லை மெயினான விஷயம் என்னன்னா ஃபியூச்சரில் இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு எல்ஜிஆர் சைடில் ஒரு 10 இப்போ அது அப்படியே ஒரு எல்ஜிஆர் சைடுனா இதில் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து இல்லாமல் அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை ஆக்குபை பண்ணும்போது அது கொஞ்சம் கரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட இந்த இடம் காலியாக தான் இருக்குங்கிறது நம்ம கிட்ட இதுலேருந்தே பார்த்துக்கலாம். இன்னைய தேதியில் 2022 இது நிலை அப்படின்றது கரெக்டாக நடக்கும். அதுதான் ஏன்னா இது நம்மளுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ இது முடிஞ்சிடும். இதுல எது வந்து நீங்க இப்போ நீங்க கட்டினவங்க இடிக்க சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்க இதுக்கு மேல அந்த லேண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ப்ரெஸ் பீப்புள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடம் கொடுக்கும். ஓ ஏன்னா இடம் இல்லைங்கிறாங்களா, இப்போ அதுக்கு தான் எடுக்க சொன்னேன். ரெண்டு பில்டிங்ல வச்சிருக்கீங்க. எனக்கு கேட்கலமா. State government people has given the KML of the area which is to be surveyed. Okay, using that KML, a plan is made here. Okay, Who is authorized? This is the final in the online digitalized route blueprint. software Your Using own route is wrong. Our land pata is some mistake. Our see, The state we government should plan be responsible. we plan according to the KML given to us. yeah. Okay, we don't plan it on our own. Okay, because we don't know how much area is to be surveyed in that village. Land record people, they know everything. Okay, they give us the KML. Using that, this software we feed that KML here. Okay, and this software creates all this part and starting point. We decide the starting point, end point. Okay, it creates its At path. zigzag path also. Yeah, it Turning creates point. path. How many days you create that blueprint, the route map, drone route map? Not days. He just few minutes. That's a few minutes. You just give the area. Okay, in that software it asks for the area. You just give the area. It asks for starting point. It asks for ending point. Okay, where we have kept that drone. Okay, it is a takeoff point. It will land at the same point. Same point. Yes. In the drone per 1 hour, how many acres it is measured? It's not 1 hour. I think this battery. Permits 50 to 55 minutes. Yeah, you can have only 50 to 55 minutes flight. Okay, in that depending upon there is some overlap between two photographs taken. Okay, depending upon the photograph, overlap of the photographs, the Overlap area means that is a longitude. 500 no, overlap means common area in two photographs. Common area photograph. Okay, depending on that, how much area it will cover, how long it will fly, it all depends on that. Minimum how much acre it will cover? I think Hectare. 1.5 within 1.5. Area covered 1.5. 1.5 square kilometer. Square kilometer. 1.5 square kilometer area is surveyed. Okay, using one battery, and its maximum range is up to 5 kilometers. Okay, 5 square kilometer. 5 kilometers. It can go up to 5 kilometers from the point of takeoff. Linear measurement. 5 kilometer. Yeah. But we don't usually send the drone that much because then visibility and connectivity issue that arises. So we generally survey the area in such a way that the drone is visible to us. Yes. We only choose that much area. Thank you, Ji. Thank you so much.